ஹாய், இன்னைக்கு டே 2 வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாக்கிங் போயிட்டே பேசுவோம். காலை வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி டே 2 சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாள் டிசிப்ளினாக முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 2வது நாள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வாக்கிங் போயிட்டுருக்கேன். முடிச்சுட்டு உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். மார்னிங் 8 ஆகுது. இன்றைக்கி டேவோட 5000 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டேன். போயிட்டு வேலை ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிப்போம். இட்ஸ் காஃபி டைம். டிகாஷன் ரெடி. எடுத்துருவோம். மில்க்கும் சூடாயிட்டு வடிகட்டிங்கம்மா. வடிகட்டி வடிகட்டி ஹாப்பி ஃபில்டர் காஃபி. முடிச்சிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் 8 ஆகிடுச்சு. 8, 10, 9 o'clock எனக்கு வேலை ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டேன். ஒர்க் ஆரம்பிப்போம். நேற்று ஷூட் பண்ணதெல்லாம் இன்றைக்கி தான் சிஸ்டமில் போட்டேன். இதுக்கப்புறம் எடிட் பண்ணோம். அதான் பெரிய ஜாபே. என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னா, ஒரு 3 days எடுத்துகிட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அடுத்து வர நாளுக்கு இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஒரே நாளில் எடிட் பண்ணி போடுறதுக்கு. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக எனக்கு எடிட் பண்ண தெரியுது. எடுத்து ஒட்டி தெரியும், மியூசிக் ஆட் பண்ண தெரியும், அவ்வளோதான். அதையும் இன்னும் கற்றுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் டைம். இப்போ ஆம்லேட் போட போகிறோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு ஆனியனை
கட் பண்ணி இதுமாரி கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கு மேலே அப்படியே உடச்சி மிக்ஸ் பண்ணாமல் இது ஒரு மெத்தட். ஃபெயிலியர் இதுதான். One egg, two, yeah, no. That's it. Yes, successfully sealed. For salt be very good. Yes. Pepper. This is pepper bake. This is the one. இவனை திருப்பி போகணும். ஆனால் இவனை அடியில் கொஞ்சம் வேலை போல. இது என்ன ஒரு பெனிஃபிட்னா, இன்கேஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட நம்ம அதை அப்படியே பிச்சு பொடி மாஸ் மாதிரி ஆக்கிடலாம். அதான் பண்ண போகிறேன். பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஹீட் கொஞ்சம் கம்மியாக வச்சு சரிங்களா. கேஸ் டைம் பண்ணனால கேஸ் டைம் பண்ணல எடுத்து அப்படி தூக்கி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதெல்லாம் வாரி வாரி போட்டுருக்கேன். அப்படியே சவுண்டாக இருக்கே அப்படின்னு கொஞ்சம் டென்ஸ் பண்ணணும். டூ பீஸ் முடிஞ்சு. ஆம்லெட் ஃபெயிலியர். ஃபார்ச்சுனேட்லி பொடி மாஸ் கம்மிங். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பாடு, பீட்ரூட், ஃபெயிலியர் ஆம்லெட் அண்ட் முருங்கைக்கீரை சாம்பார். 3 வேளைக்கும் இன்றைக்கி இதுதான். ஃபைனலி டேவோடைய நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி டே 2. 5000 ஸ்டெப்ஸு செகண்ட் ஸ்பீட்டை நடக்கணும். முடிச்சிட்டேன். இப்போ போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி மண்டே செகண்ட் டே. பயங்கர மந்தமான டேயாக தான் போச்சு. ஸோ இன்னும் ஆர்ட் மட்டும் பண்ணல, போய் ஆர்ட் பண்ணணும். நேற்று ப்ராக்டிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்கெட்ச் பண்ணணும் இன்றைக்கி செகண்ட் டேனால். நேற்று ஏதோ ஒன்று எழுதுனேன், ஆனால் என்ன எழுதுனேன்னு காட்டவே இல்லை. இதுக்கப்புறம் தான் நான் காட்டணும். முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு, ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுல்லே வீட்டிலே இருந்தேன். ஏன்னா எவ்ரிடே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லையா,
வீட்டிலே இருந்ததுனால நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி வெளியே போக முடியல. நேற்று ஃப்ரீயாக இருந்தேன், வெளியே போயினேன் சண்டேனால். பட் இன்றைக்கி ஒர்க் டேயில் முடிச்சுட்டு 8 மணிக்கு தான் வேலையை முடிச்சுட்டு, அதுவே லேட்டு தான் எனக்கு. 8 மணிக்கு வேலை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வாக்கிங் வந்துட்டேன். ஸோ வாக்கிங் இப்போ தான் முடிச்சிட்டேன். இப்போது 9:30 இந்த ரவுண்டோட 5100 வரும். முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு மொத்தத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். பட் வெளியே போக முடியாதனால அதுக்கு பதிலாக நான் ஒரு புக்கு ஒன்று படிச்சுட்டு இருந்தேன், ஸ்டார்ட் பண்ணி. அது இன்றைக்கி படிப்போம், நைட்டு படிச்சுட்டு தூங்குவோம். டின்னர் வெஜிடபிள் ரைஸ் அண்டு பூண்டு ஊறுகாய். ப்ரோட்டீன் இன்றைக்கி ஈவினிங் காலி ஆகிடுச்சு. முட்டை மதியானமே சாப்பிட்டேன். சேம் சாம்பார், சேம் பீட்ரூட். நைட்டுக்கு சாப்பிட்டு தூங்குவோம். குட் நைட். இதுதான் அந்த புக்கு, பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டு. இதில் வந்து ட்ரெஷர் வித்தின் யூ அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு டாபிக் படிச்சுட்டு இருந்தேன். அது வீடியோவே எடுக்கலாம்னு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இவ்வளோ பெருசாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் கருத்துன்னு நினைக்கிறேன். திருப்பி படித்தா தான் அதுவும் தெரியும் போல். நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருந்தோன்னா சப்கான்ஷியஸில் போய் கனெக்ட் ஆகி அது ஒரு மாதிரி பண்ணுமா அப்படின்னு நான் ஒரு ஆள் சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த புக்கு வாங்கி சரி என்ன தான் இருக்குது படித்து பார்க்கலாம் படிச்சு. ஓகே, ஆர்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நேற்று ப்ராக்டிஸ் தான் பண்ணேன். ஆனால் நேற்று ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். அதில் ஒன்று நோட் பண்ண மறந்துட்டேன். என்னென்னா பென்சில் இருக்குது, இரேசரை காணோம். அதனால் இன்றைக்குமே திருப்பி சும்மா ப்ராக்டிஸ் தான் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பழைய பிக்சர் நான் பண்ணதெல்லாம் காட்டில் நினச்சேன், காட்டுதில்லை. இப்போ காட்டுறேன். பார்த்தீங்களா ஃபயரை? ஜானி டெப். எனக்கு அப்போ ஜானி டெப்புக்கு ஜானி டீப்னு போட்டுருங்க நினைக்கிறேன். நான் ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒன்று வரைஞ்சிருப்பேன். இது ஒன்றும் இல்லை, இது ஒன்றில் வரைஞ்சிருப்பேன். லுக் அட் திஸ். ஜாக் ஸ்பேரோ. எப்போ பார்த்தீங்கன்னா 2012. இதுக்கப்புறம் பின்னாடியெல்லாம் கேவலமாக ஒன்றுமே இருக்காது, கிறுக்கி வச்சுருப்பேன். அதனால தான் இது ஒன்று வரைஞ்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வரைஞ்சிருப்பேன். ஸ்கெட்சு அப்போலாம் இதெல்லாம் எனக்கு ஸ்கெட்சு. எஸ், இதுதான் நான் ப்ராப்பராக வரைஞ்ச ஒரு என்ன சொல்கிறது ஷேடிங். அதெல்லாம் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். இது ஏதோ ஒரு பிக்சரை பார்த்து அதுமாதிரி ட்ரை பண்ண ரிஃப்ளெக்ஷன். எஸ், இது ஒரு இன்னொரு ஷேடிங். இன்னொரு எங்கே வரைஞ்சேன் எல்லாம் மறந்து வச்சு, இதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக விட்டுருக்கேன். அடுத்து இன்னொரு ஷேடிங். இங்கே தான் வாட்டர் பெயிண்டிங் ஏரா ஸ்டார்ட். என்ன பிக்சர்னு தெரியல, எல்லாம் சுத்தமாக மறந்துட்டேன். இது ஒன்று. அடுத்து இன்னொன்று இங்கே வரைஞ்சிருக்கேன். இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா, இதெல்லாம் பண்ணியிருந்து இப்போ விட்டுட்டேன். இது அப்புறம் விவசாயம். அடுத்து வெனிஸ்ன்னு நினைக்கிறேன். தூக்கன் பறவை. அடுத்து கேமல்ஸ். அடுத்து இன்னொரு இன்கம்ப்ளீட். அடுத்து டியர். அதுக்கடுத்து அவ்வளோதான், ஃபுல்லாக கிரிக்கல்ஸ். இதெல்லாம் ஏதாச்சும் வரைய ட்ரை பண்ணுவோமா? ப்ராக்டிஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுவோம். எனக்கு இப்போதைக்கு எந்த பிக்சரும் கிடைக்கவில்லை. ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதையே
இங்கே வரைய ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? வரையத்தில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கோல்டு வேறு ரொம்ப டென்ஷன் பண்ணுது. பேசும்போது தான் தொண்டை கவுது. நான் சொல்ல வந்தேனே, வரையத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா, கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இங்கே இருக்கும். நமக்கும் ஒரு மாதிரி ஜென் மாதிரி அப்படியே கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இங்கே வச்சு நம்ம அதை வரைவோம். ஸோ சூப்பராக இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஆர்ட் வீடியோ பார்க்கும்போது ஒன்று தோணும், இதெல்லாம் வீடியோ பார்க்கும்போது சப்பையாக இருக்கும், என்ன வரையாமல் தான் இருக்குது, இதெல்லாம் கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரியும். பென்சிலோ இல்லை பெயிண்ட் ப்ரெஷ்ஷோ ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு இப்படி 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 ஏதாவது இப்படி வைப்போம் பாருங்க, அவ்வளோதான். எப்படா இதை வளைக்கிறது, எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு ஐடியா வர்றது எனக்கு எப்பவுமே அப்படி தோணும். யாராவது ஆட் பண்ணி இதை விட சூப்பராக போடணும் அப்படின்னு நினைப்பேன். நினச்சிட்டு நான் வரைய நினைக்கும் போது அவன் வரைஞ்சிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு போன இடத்துல தான் நான் முக்கின்னு இருப்பேன். இந்த ஸ்ட்ரோக் எப்படி பண்ணுறது, நம்ம எப்படி பண்ணாலும் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு அழைச்சி பேப்பரை கிழிஞ்சிரும். அப்படிலாம் பண்ணி நல்லாயிருக்கும். ஐ திங்க் ஓகேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன், ஒரு பீரியட் மழையை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு பறவை வேறு மிஸ் பண்ணிட்டேன், பரவாயில்ல. ஐ திங்க் வரைந்து விட்டேன் என்று நினைக்கிறேன்.